குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 5 நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்கதை இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. தல அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் கலெக்ஷனாக அமைஞ்சிருக்கு. போக போக இந்த படம் எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். குபேரா படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கோட ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா இப்போ வர ஏப்ரல் 20 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ், ராஷ்மிகா மந்தனா லீடாக நடிக்கிறாங்க. படம் மல்டி லாங்குவேஜில் வர ஜூன் 20 தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ஃபுல் ஷூட்டிங் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதை ஃபோட்டோ மூலமாக அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில், அனிருத்தோட மியூசிக்கில் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி செட்டி, அஜய் சூர்யா இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துலேருந்து இப்போ கர்நாடகா தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை மீடியா யூனிவர்சல் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு காமெடி ஹாரர் மூவியாக ரெடியாக இருக்குது. இந்த படத்தில் சந்தானம், யாஷிகா ஆனந்த், செல்வராகவன் லீடாக நடிக்கிறாங்க. படம் வர May 6 ரிலீஸ் ஆக போகுது. எஸ்டிஆரோட 49வது படத்தை பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் மியூசிக் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி 2026 செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தில்ராஜோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11:08 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ரெடியாக இருக்குது. டைட்டில் என்னவாக இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரங்கபாணி ஜாதகம் அப்படின்ற ஒரு கன்னட மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு காமெடி மூவியே ரெடியாக இருக்குது. இந்த படம் வர ஏப்ரல் 25 தேட்டரிக்கலில் தெலுங்கில் மட்டும் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கஜானா படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் May 9 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் வேதிகா லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு ஃபேண்டசி ஹாரர் மூவியாக ரெடியாக இருக்குது. தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் சொட்ட சொட்ட நனையுது. இது ஒரு லவ் மூவியே ரெடியாக இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். 10 Hours படத்துலேருந்து அஃபிஷியல்ஸ் 2வது ஸ்னீப்பிக்கை பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மாரி செல்வராஜ் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் சிபிராஜ் லீடாக நடிச்சிருக்காரு. படம் வர ஏப்ரல் 18 தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். கிங்டம் படத்துலேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் டப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டா தான் இப்போ விஜய் தேவர்கொண்டா அவரோட அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். நாங்கள் அப்படின்ற ஒரு பயோபிக் மூவிலேருந்து இப்போ அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் டீசெண்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக ரெடியாக இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 18 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் ஆந்தர் சிம்பிள் வியர். இந்த படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, இங்கிலீஷ்னு மொத்தம் 6 லாங்குவேஜில் வர May 1 அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிவாங்கி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வர ஏப்ரல் 18 ஆஹா தமிழில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படத்தில் வரலட்சுமி சரத்குமார், கயலானந்தி இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.